சோமது அப்புறம் வரட்டுமா? என்னடா பேசவே மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லடா, ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. கவலைப்படாத, உடம்ப பாத்துக்கடா. நீ தங்கச்சியை பாத்துக்கடா. அப்ப நான் வரேன்னா என்னன்னா? போயிட்டு வாமா தங்கச்சி. கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன், என்னால கேட்காம இருக்க முடியலம்மா. எனக்கா ஒரு காரியம் செய்யம்மா. என்னன்னு சொல்லுங்கண்ணா. தங்கச்சி, என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேலுக்கு என்னோட வாழ்க்கையில கல்யாணம் காட்சி இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னமோ இப்படி இருந்து இப்படியே போயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னடா குடிகாரன் இப்படிலாம் கேட்கிறானே நினைச்சிடாத. எனக்கு ஒரு சின்ன ஆசைம்மா, உன்னோட பையனுக்கு என்னோட பேரை நீ வைப்பியம்மா. பேராசை தானே படுறீங்க? பேராசைப்பள்ளியே உங்க ஆசைப்படியே உங்க பேரைய வைக்கிறேன். நான் ராசி இல்லாதவனும் நினைச்சம்மா, எனக்கும் ராசி இருக்குமா. அண்ணா, எனக்காக நீங்க ஒரு சத்தியம் செஞ்சு தருவீங்களா? உனக்கா எந்த சத்தியம்னாலும் செஞ்சு தரமா. ஒண்ணு இல்லைண்ணா, இன்னில இருந்து இந்த குடிப்பழக்கத்தை விட்டுடுங்க. தங்கச்சி, நீ நல்லா வாழ போறியங்கிற சந்தோஷம், இன்னைக்கு எல்லாரும் என்ன விட்டுட்டு போறீங்களேங்கிற வருத்தம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி கொண்டாடணும்னு கடைசியா இந்த பாட்டில வாங்கி வச்சுட்டோமா. இன்னைக்கு இதை மட்டுமா சாப்பிட்டுக்கிறோமா. நாளையில இருந்து ஓன் சத்தியமா சாப்பிட மாட்டோமா, சாப்பிட மாட்டோமா. சந்தோஷமா போயிட்டோமா. நீ நல்லா இருப்போமா. நான் வரேண்ணா. போயிட்டு வா. டேய் மது, கீதா எங்கடா போய்கிட்டு இருக்கா? டேய், நான் செஞ்ச பாவத்தெல்லாம் தெத்தலான்றத நான் கீதாவை பார்க்கலான்னு வந்தேன். எங்கடா போய்கிட்டு இருக்கா? உன் வாயை திறக்காத, வாரேன். சொல்றா. வாடா என் மாப்பிள, உன்னைத்தாண்டா தேடிட்டு இருந்தேன். ஏங்கிட்ட சத்தம் போடுற? ஒண்ணு இல்ல, எனக்கு பிடிக்காத சத்தம் போட வேண்டாம்னுதான் சத்தம் போட்டேன். நம்ம மனசுல 1000 இருக்கும், அதெல்லாம் குழந்தைக்கு தெரியுமா? குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். நான் மியூசிக் கத்துக்கணும் அங்கிள். என்ன மியூசிக் கத்துக்க போற? நீங்களே சொல்லுங்க பாப்பா. கிட்டார் கத்துக்க போறியா? நோ. நான் நோ. சித்தார் வாசிக்க போறியா? நோ. என்ன வயலினா? நோ. என்ன சொல்லுண்டா? ட்ரம்.
வாசிச்சு காட்டணும் அங்கிள். என்னடா வாசிக்க போற? ட்ரம். என்னடா வாசிக்க போற? ட்ரம். இனிமே ட்ரம்ஸ் வாசிக்க மாட்டேன்னு சொல்லு. வாசிச்சா என்ன செய்வியா? அடிப்பேன். அடிச்சாலும் நானும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ட்ரம் தான் அடிக்கணும்னு சொன்னேன், அதுக்கு நீயே என்ன போட்டு அடிக்கிற? கீதா, நானும் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன பைத்தியம் கீத்தம் பிடிச்சிக்கிச்சா? ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? பின்ன என்னங்க, அப்பனுக்கு வந்து தப்பாம பிறந்திருக்கானே. அப்போ எங்க அப்பா ட்ரம் அடிப்பாராமா? என்னம்மா அழாதா? அழாதடா. மருந்து சாப்பிடுறியா? சாப்பிட மாட்டேன் போ. இப்ப உடம்பு எப்படி இருக்கு கீதா? காய்ச்சல் ஜாஸ்தியா இருக்குங்க, மருந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். மருந்து சாப்பிடுறாக்கண்ணா? ட்ரம்ஸ் வாங்கி தரீங்களா அங்கிள்? ம். இந்த பேபி சாஜி கையில நான் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் போட்டு அடிக்கி வெளில போதுங்க அங்கிள். நான் மருந்து கொடுத்தா சாப்பிட மாட்டான், உங்க கையால கொடுங்க. அம்மா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. மருந்து சாப்பிட்டாதான் உடம்பு குணமாகும். இப்ப அங்கிள் மருந்து தரேனா, நீ சாப்பிட போறியா என்ன? ட்ரம்ஸ் வாங்கி தரீங்களா அங்கிள்? ட்ரம்ஸ் வாங்கி தரேன். நாளைக்கே வாங்கி தரீங்களா அங்கிள்? நாளைக்கே வாங்கி தரேன். ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்தா எப்படி வாசிப்ப? ஸ்டைலா. வெரி குட். ஆகாமி 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 ஆ ஆ ஆ ஆ ஆ. அண்ணே, என்னென்ன படுத்து தூங்குறீங்க? கதைய பாதியிலேயே நிறுத்திட்டீங்க, அத ஆரம்பிங்க அண்ணே. முனியா, கதையை எது வரைக்கும் சொல்லி நிறுத்தினேன்? மனசு தெரிந்து உங்க பழைய பொண்டாட்டி கீதாவை பார்க்கணும்னு அவங்க இருந்த இடத்துக்கே போனேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன? நாங்க போயிருந்தப்பதான் என் பொண்டாட்டியும் என் புள்ளையும் ஊரை விட்டே போயிட்டு இருந்தாங்கப்பா. அங்க வாசல் நின்ற மதுவைத்தான் நான் பார்த்தேன். நான் மனம் திருந்திட்டேன், செஞ்ச பாவத்தெல்லாம் தெத்த வந்திருக்கேன்னு சொன்னப்பா. நான் சொன்ன எதையுமே அவன் காதுல வாங்கிக்க தயாரா இல்லை. அட பாவி, கீதாவோட வாழ்க்கையே கெடுத்துட்டேடான்னு சொல்லி ஆத்திரம் தீர்ற வரைக்கும் என்ன போட்டு அடியோடி நடிச்சுட்டான்ப்பா. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில கட்டவுத்து உடனே தான் ஆப்டிக் நர்வ் அதிர்ந்து போச்சு, கண் பார்வை வராதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான்ப்பா என் கதை. அன்னிலிருந்து தான் அண்ணனுக்கு கண் நகியா? அவ கண்ணகியோ என்னவோப்பா, அவ விட்ட சாபத்தினாலதான் என் கண் நகி போல இருக்கு. எல்லாத்தையும் விடுங்க அண்ணே, நீங்க இருந்த இருப்புக்கு எல்லா வசதியும் விட்டுட்டு இந்த இடத்துல இருக்கீங்களே அண்ணே. மீன் செத்தா கருவாடு, மாடு செத்தா கால்ஜோடு, மன வாழ்க்கை வெறுத்தா திருவோடு, மூச்சு நின்னு போச்சுன்னா சுடுகாடு. இதுதான்ப்பா வாழ்க்கை. நலமோ என நான் கேட்டேன், யாரோ என நீ கேட்பாய். நலமோ என நான் கேட்டேன், யாரோ என நீ கேட்பாய். நீயும் நானும் வாழ்ந்தது பழமை, அதில் என்ன இனிமை? அலைக்கடல் வாழ்க்கை, அலைக்கடல் வாழ்க்கை. அம்மா, தாயே, கண்ணில்லாத அம்மா, பிச்சை போடுங்கம்மா. தாயே, பிச்சை போடுங்கம்மா. மவராசா இருக்கணும்மா. அம்மா, தாயே, கண்ணில்லாத அம்மா, பிச்சை போடுங்கம்மா. ஐயோ, கேட்ட மாதிரி இருக்கே இந்த குரல். கீதா,
அட பாழும் கடவுளே, கல்யாண நாள் அதுவுமா அவரை பார்க்கணும்னு துடிச்ச, என்ன பார்க்க வச்ச, அவரை பார்க்கறதுக்கே இல்லாம ஆக்கிட்டியே. உனக்கு கண் இல்லைங்கிறதுக்காக அவரோட கண்ணை கிடத்திட்டியா? அழுற ஒண்ணுலப்பா, கண்ணுல தூசி விழுந்துச்சு. என்னென்ன செய்யறீங்க? தடவி தடவி தட்டு தடுமாறி ஒரு லெட்டர் எழுதி முடிச்சிருக்கேன்ப்பா. தலையெழுத்து தான் தடுமாறுதுன்னா கையெழுத்தும் தடுமாறுது பாத்தியா? கீதா, இப்ப நீ இருக்கிற ஸ்டேட்டஸ்ல உன்னை நான் நேர்ல பாக்குறதுங்கிறது நடக்காத காரியம். நான் எல்லாத்தையும் விவரமா அந்த லெட்டரை எழுதியிருக்கேன். அட்லீஸ்ட் இந்த லெட்டராவது உன் கை கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்க புள்ள குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கணும் ஐயா. அம்மா எனக்கு தெரியும் ஐயா, கொஞ்சம் உள்ள விடுங்க ஐயா. ஐயா கருணை காட்டுங்க ஐயா. இவ புட்டகண்ணா என்ன புருடா ஊர? இவர் ஊரும் அம்மா ஊரும் ஒண்ணா. இவர் பேரை சொன்னா அம்மாவுக்கு தெரியுமா? இவர் பெரிய மகாராஜாங்கிற நினைப்பு. மார்னிங் சார். ஐயா 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 கார்ல வர எஜமா. ஐயா 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 ஐயா, உங்க புள்ள குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கணும் ஐயா. கொஞ்சம் உள்ள விட சொல்லுங்க ஐயா. எனக்கு கீதாமாவை தெரியும் ஐயா. ஐயா கொஞ்சம் கண்ணு காட்டுங்க ஐயா. கண்ணு இல்லாத ஐயா, என்ன கொஞ்சம் உள்ள விட சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா கொஞ்சம் உள்ள விட சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் இரு ஐயா, உள்ள விட சொல்லிட்டாரு. தள்ளிரு தள்ளிரு, குச்சி எடுத்துட்டு தரேன். நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. அம்மா, இந்த ஆளு ரொம்ப நேரமா நம்ம கேட்ல வந்து நின்னுக்கிட்டு உங்க ஊருக்காரன்னு சொல்லிக்கிறார். இவர் உங்களுக்கு தெரியுங்களாமா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சரி சரி, நீ போ. நான் விட்டெறிஞ்ச பந்து நல்லாவே திரும்பி வருது. ரொம்ப நாளாவே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். நான் எப்படி உன்னை பார்க்க முடியும்? நீதான் என்ன பார்க்கணும்னு நினைச்சேன். மாமி, மீனை பாத்தியா? யார் அது? பார்த்தா பிச்சைக்காரனாட்டா இருக்கு. டாடி, யார் நீ? என் மகன் வளர்ந்துட்டான் போல இருக்கு. டேடின்னு கூப்பிட வேண்டியவன் டாடின்னு கூப்பிடுறான். கேக்குறேன்ல, காதல வில்லிய செவிட. நான் செவிட இல்லப்பா, குருட. அப்ப பொட்டேங்கிறிய? பொட்டையா போறியா இல்ல நாயை விட்டு கடிக்க விட்டுமா? போயிடுறேன்ப்பா. போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை உங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன்ப்பா. போயா நல்ல வேணும். போயிடுறேன்ப்பா. போறதுக்கு முன்னாடி கடைசியா அந்த லெட்டரையாவது உங்க அம்மா கிட்ட கொடுத்துருப்பா. குடுக்கறேன்யா, குடுக்கறேன். படகு சேர்த்துக்கு பேப்பர் இல்லையே நினைச்சேன், கிடைச்சிடுச்சு. படக விட்டுடுறேன், போயா. படகுல தானப்பா விட்டேன். படகு விடு.